உலகையே தனது ஆதிக்கத்தால் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாக கூறி வரும் அமெரிக்காவாலேயே கட்டுப்படுத்த முடியாமல் பேரழிவை உண்டாக்கி வரும் காட்டுத்தீ. எங்கு பார்த்தாலும் கருகிய கட்டிடங்கள், அணைந்த நெருப்புக்குள் எரிந்த உடல்களை தேடி வரும் அரசாங்கம், ஆடம்பர மாளிகைகள், மண்டபங்கள், வீடுகள், கடைகள் என அனைத்தையும் விட்டு வைக்காமல் தனது அனலை கக்கிக் கொண்டிருக்கிறது கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டிருக்கும் காட்டுத்தீ. பசிபிக் பெருங்கடலை ஒட்டி அமைந்துள்ள அழகான மலை காடுகளால் சூழ்ந்த உலகின் சர்வதேச நகரங்கள் ஒன்றாக விளங்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காட்டுத்தீ ஏற்பட்டது. 469 சதுர மீட்டர்களை கொண்ட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அனைத்து துறைகளும் சிறந்ததாக விளங்கி வருகிறது. உலகின் அனைத்து மக்களின் கனவு நகரமாக இது உள்ளது. வெனிஸ் பீச், ஹாலிவுட் ஸ்டுடியோ, பெவர்லி ஹில்ஸ் போன்ற புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் உள்ள ஒரு நகரம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். இனக்கலவரங்கள், இயற்கை பேரிடர்கள், அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கம் என பல்வேறு நிகழ்வுகளை சந்தித்தாலும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு இந்த காட்டுத்தீ ஒரு பேரிழப்பு. அமெரிக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை உருவாக்கி பல ஆயிரம் மக்கள் தங்கள் உடைமைகளை இழக்க காரணமான இந்த காட்டுத்தீ உருவானது எங்கே? பசிபிக் பாலிசேட்ஸ் என்ற இடத்தில் இந்த காட்டுத்தீ முதலாக உருவானதாக கூறப்படுகிறது. பின்பு அதிக காற்றினால் பல இடங்களுக்கு இது பரவியதாகவும், ஈட்டன், அல்டோனா என லாஸ் ஏஞ்சல்ஸின் பல இடங்களில் பரவியது. ஒரு வாரத்துக்கு மேல் தொடர்ந்து இந்த காட்டுத்தீ எரிந்து வருவதால் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் நாசமாகின. ஈட்டன் காட்டுத்தீக்கு சுமார் 14,000க்கும் மேற்பட்ட நிலங்கள் தீக்கிரையானதாகவும் 23,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பசிபிக் பாலிசேட்ஸ் பகுதிகளில் அழிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பல ஆயிரம் கட்டிடங்கள் அழிந்ததுடன் மக்களின் உடைமைகள் நாசமாகி உள்ளன. காட்டில் பல விலங்குகள் உயிரிழந்ததுடன் 26க்கும் மேற்பட்ட மனிதர்களையும் இந்த காட்டுத்தீ பலிவாங்கியுள்ளது. பல்லாயிரம் கணக்கான மக்கள் மின்சாரங்களை இழந்து தவித்து வருகின்றனர். ஹாலிவுட் ஸ்டுடியோவின் தலைமை இங்கிருப்பதால் பல சினிமா பிரபலங்களின் வீடுகளும் தீக்கிரையாகின. பல ஹாலிவுட் படங்கள் எடுத்த ஸ்டுடியோக்கள், பல பிரபல ஹாலிவுட் நடிகர்கள், பாடகர்கள் என அவர்களின் சொத்துக்கள் இந்த தீயில் கருகின. ஆஸ்கார் விருது பெற்ற ஆண்டனி ஹாப்கின்ஸ் போன்ற பல்வேறு பிரபலங்களின் வீடுகளும் இந்த காட்டுத்தீக்கு இரையாகின. அடர் புகை உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் மருத்துவ அவசர நிலை இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீ ஏற்பட காரணம் என்ன? அதிக காற்று, மழையின்மை, காலநிலை மாற்றம், உயர்ந்த வெப்பநிலை போன்றவை முதன்மையான காரணங்களாக கூறப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்படும் காட்டுத்தீ 95% மனிதர்களால் ஏற்படும் என்று கூறப்பட்டாலும் இந்த தீக்கு அவர்கள் காரணமில்லை என்று சொல்லப்படுகிறது. கடந்த 8 மாதம் மழை பெய்யாமல் வறட்சியே நிலவி வருவதாகவும், டிசம்பரில் இருந்து மார்ச் வரை மழைக்காலமாக இருந்தும் மழை பொய்த்து போனதாக கூறப்படுகிறது. இந்த பகுதியின் தொலைவில் உள்ள கிரேட் பேசின் பாலைவனத்தின் வறண்ட காற்று இந்த காட்டு பகுதியை கடந்து செல்வதால் காட்டுத்தீ ஏற்படுகிறது என்றும், அதீத வறண்ட காற்றுதான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுவது ஹைட்ரோ கிளைமேட் விப்ளாஷ் என்பது மிகவும் ஈரமான பருவநிலையிலிருந்து மிகவும் வறண்ட காலநிலைக்கு மாறுவது. மழை காலத்தில் நன்றாக வளர்ந்த தாவரங்கள் வறண்ட பருவத்தில் காய்ந்து காட்டுத்தீ ஏற்பட நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தருவதாக சொல்லப்படுகிறது. இந்த காலநிலை மாற்றத்தின் ஆபத்து அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மலை சார்ந்த பகுதியாக இருப்பதால் எளிதில் தீ பரவுவதாகவும், உயர் மின் அழுத்த கம்பியில் உராய்வு போன்ற காரணங்களும் சொல்லப்படுகிறது. இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர கலிபோர்னியா அரசு விமானங்கள், ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் பாய்ச்சுவதுடன் பிங்க் நிற ஒரு வகை ரசாயனத்தை காட்டு தீ பரவும் இடங்களில் வீசப்படுகிறது. 7,500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், சிறை கைதிகள் என பல்வேறு வழிகளில் தீயை அணைக்க போராடி வருகிறது. இங்குள்ள கோடீஸ்வரர்கள் தங்கள் சொத்துகள் தீக்கு இரையாகாமல் இருக்க தனியார் நிறுவனங்களை களத்தில் கொண்டு வந்துள்ளனர். அது மட்டுமின்றி கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கு உதவ முன்வந்துள்ளன. 100 கிலோமீட்டருக்கு மேல் வீசும் அசூர காற்று குறைந்தாலே இந்த தீ பரவாது தடுக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.